சார், சிலருக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனையாவே இருக்கே, அதுக்கு என்ன காரணம்? வணக்கம். திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஜாதக ரீதியா பல காரணங்கள் இருந்தாலும், அதுல ஒரு முக்கியமான காரணம் மிதுன ராசியில சுக்கிரன் இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம். இந்த மிதுன ராசியில சுக்கிரன் இருந்துச்சுன்னா, சில பேத்துக்கு திருமணமே ஆகாம போயிடும். சில பேத்துக்கு திருமணம் ஆகுறதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆகும். சில பேர் பார்த்தீங்கன்னா, தகுதி இல்லாத இடத்துல போய் கல்யாணம் பண்ணிட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருப்பாங்க. சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, காதலிக்கிறேங்கிற பேர்ல சம்மந்தம் இல்லாம தகுதி இல்லாத இடத்துல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாட்டிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. இது இப்படி பல விதத்திலயும் பார்த்தீங்கன்னா, அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கைய மிதுனத்துல உள்ள சுக்கிரன் கண்டிப்பா குடுக்கும். ஆனா, இதே மிதுனத்துல உள்ள சுக்கிரன் புதனும், சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிருந்துச்சுன்னா, இந்த தோஷம் அடிபட்டு போயிடும். இல்ல பரிவர்த்தனை ஆகல, சுக்கிரன் மட்டும் தான் தனிச்சு அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பலன்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். இத பரிகாரங்கள் மூலியமா ஓரளவுக்கு தடுக்கலாம். அதான் இதே மாரி பார்த்தீங்கன்னா, மிதுனத்துல உள்ள செவ்வாயும் இந்த தோஷங்கள குடுக்கும். மிதுனத்துல உள்ள செவ்வாய் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, கல்யாணத்துக்கு பிறகு கணவன், மனைவி இருவர்ட்டயும் கருத்து வேறுபாடுகள அதிகப்படுத்தி, மன வாழ்க்கையில பிரிவினைய உண்டு பண்ணிடும். இந்த 2 கிரகங்களும் மிதுனத்துல இருந்துச்சுன்னா, இந்த வேலைய கண்டிப்பா செய்யும். இத நீங்க பல ஜாதகங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே கரெக்ட்டா புரியும் இது. கரெக்ட்டா இருக்காங்கிறத நீங்க ஜாதகத்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.